அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 சதவீதமும் தனிவட்டியும் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 23வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ஒரு பொருளை ரூபாய் 200க்கு வாங்கி 4% நட்டத்திற்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் அடக்க விலை என்ன? ஒரு பொருளின் வாங்கிய விலையும் நட்ட சதவீதமும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல விற்ற விலை என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கணும். பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம். நட்ட சதவீதத்துக்கான ஃபார்முலாவிலிருந்து நட்டத்தொகை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட முடியும். வாங்கிய விலையும் நட்டத்தொகையும் தெரிஞ்சால் விற்ற விலையை கண்டுபிடிச்சிடலாம். கணக்கில் என்னென்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். ஒரு பொருளின் வாங்கிய விலை ரூபாய் 200. வாங்கிய விலை அப்படின்னு மட்டும் போட்டுக்கலாம். ரூபாய் 200. அடுத்தது நட்ட சதவீதம் கொடுத்துருக்காங்க. நட்ட சதவீதம் 4%. நட்ட சதவீதத்துக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். முன்னாடி கணக்கில் தான் நம்ம பார்த்தோம். நட்டம் பை அடக்க விலை அல்லது வாங்கிய விலை எது வேணாலும் வச்சுக்கலாம். இன்ட்டு 100. வேல்யூஸ் எல்லாம் பிரதியிட்டுக்கலாம். நட்ட சதவீதம் 4 ஈக்குவல் டு நட்டத்தொகை நம்ம கண்டுபிடிக்கணும். அது அப்படியே இருக்கட்டும். வாங்கிய விலை 200 இன்ட்டு 100. நட்டம் நமக்கு வேணும்னா வகுத்தில் இருக்கிற 200 அந்த பக்கம் அனுப்பிடலாம். பெருக்கில் இருக்கிற 100ஐயும் இந்த பக்கம் அனுப்பிடலாம். கீழே இருக்கிற 200 சமக்குறிக்கு ஆப்போசிட் போகும்போது மேலே போயிடும். மேலே இருக்கிற 100 ஆப்போசிட் சைடு வரும்போது கீழே வந்துடும். 200ஐ 100ஆல் வகுக்கலாம். 2 4 பெருக்கல் 2 சமம் 8. இப்போ ரூபாய் 8 நட்டம் ஏற்பட்டிருக்கும். வாங்கிய விலையை காட்டிலும் விற்ற விலை குறைவாக இருக்கும்போது தான் நட்டம் ஏற்படும். இப்போ நட்டத்திற்கான ஃபார்முலா பெரிய வேல்யூவிலிருந்து சிறிய வேல்யூ கழிக்கணும். இப்போ வாங்கிய விலையிலிருந்து விற்ற விலையை கழிக்கணும். இப்போ நமக்கு நட்டம் தெரியும் 8 ரூபாய். வாங்கிய விலையும் தெரியும் 200 ரூபாய் மைனஸ் விற்ற விலை. மைனஸ் விற்ற விலை இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் விற்ற விலை ஆகிடும். ப்ளஸ் 8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 8 ஆயிரும். 200ல் 8 போயிடுச்சுன்னா ரூபாய் 194. ஆகவே விற்ற விலை ரூபாய் 194 ஆகும். பயிற்சி 2.3க்கு முன்னாடி கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து எடுத்துக்காட்டு கணக்குகளின் விடை விளக்கங்களை நாம் பார்த்துட்டோம். அடுத்தது பயிற்சி 2.1இல் முதல் கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐக்கார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.